சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல கீர்த்தி, நான் நடத்தி வைக்கணும்னு நினைக்கிற கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது அந்த செல்வி தான். அந்த செல்வியால இந்த கல்யாணம் நின்னுடக்கூடாது அப்படின்னு தான் நான் செல்வி இந்த வீட்டுக்கு கூப்பிடாம இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல இந்த பரிகாரத்தை... ஐயோ, அதுக்குதான் மாப்பிள்ளை இதையும் சொல்ல வந்தேன். இந்த 3 நாளும் நீங்க செல்வியும் வேலு தம்பியும் வெளியூர் கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு நாம இங்க பூஜாவோட நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிடலாம். ஆமாங்க, நிச்சயம் முடிஞ்சாலே பாதி புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜா கல்யாணத்தை அந்த செல்வி என்ன வேற யார் நினைச்சாலும் நிறுத்த முடியாதுங்க. வீட்டுல யாரையுமே காணோம். எல்லாம் எங்க போயிருப்பாங்க? என்னங்க புருஷனவே கை நீட்டி அடிச்சிட்டீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? இப்படி திருட்டு போன மாதிரி பின்னாடி வந்து பயமுறுத்தினா இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அது இல்ல, பின்னாடி இருந்து பாக்குறப்போ நீங்க புடவைக்கு பின் மாட்டுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சது. அதான் உதவி பண்ணலாமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட வந்தேன். அதுக்காக இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களே. பின்ன அடிக்காம உங்களுக்கு கொஞ்சம் வாங்களா? இதே வேற யாராச்சும் இருந்தா கொஞ்சம் தான் செய்வாங்க. வேற யாராவதா? ஏங்க என்னங்க மறுபடியும் அடிக்க வர்றீங்க? இல்ல வேற யாராவதுன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி சேலையில பின்னு குத்தி விட்டா ரசிப்பாங்க. அதத்தான் சொன்னேன். அதான பார்த்தேன். என்னடா புத்தி மாறி போச்சோ, பேச்சு ஒரு மாதிரி இருக்கேன்னு. உங்களை பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இல்ல இல்ல அது அது நான் வேணா பின்னு குத்தி விட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க. வேண்டானா போங்க, எனக்கு என்ன. சரி, கஷ்டப்படுறீங்களே, உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல விடுங்க. என்ன இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட தானே வரணும். அப்ப நான் பாத்துக்கிறேன். வேலு வாங்க வாங்க. இத வரேன். என்னங்க என்ன? இருங்க, இந்தாங்க, நீங்களே பெண் குத்துங்க. என்ன என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, பெண் குத்தி விடுங்க. இருங்க, நானும் வாங்கிக்கிறேன். என்னங்க என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? பின்ன குத்தி விடுங்க. இல்ல குத்தி விடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கு.
அது என்ன வேலு? இல்ல இல்ல வேலு அங்கே இரு. இல்ல என்னாச்சு இன்னைக்கு? தொட்டாலே கோபப்படுவீங்க. இன்னைக்கு என்னடானா ஆளே வேற மாதிரி இருக்கீங்க. அதுவா என்ன? அது வேலு உங்களை சொன்னா கேளுங்க. எனக்கு வேலு வேலு என்ன இது? நீங்க எப்படி? அம்மா சிலிண்டர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதான். அம்மா இதுல சைன் பண்ணுங்கம்மா. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இதுல சைன் பண்ணுங்கம்மா. வேலு தானே இருந்தாரு, என்ன காணோம்? அம்மா சிலிண்டர் வந்திருக்கு, இதுல சைன் பண்ணுங்கம்மா. உள்ள வாங்க. அம்மா உள்ள கொண்டு போய் வைக்கட்டுமா? இல்ல பரவாயில்ல. நான் சரிங்கம்மா. வச்சுக்கிறேன். மாப்பிள்ள நினைப்புல செல்வி என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியல. ஷோ கடவுளே. நான் அடுத்த மாசம் ஊருக்கு வரும்போது பாக்குறேன். சரியா? சரி வச்சுறேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் செல்விய பத்தி தாங்க. அவன் நடந்துக்கிறத பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னா சேர்ந்து வாழ வேண்டிய பிள்ளைங்க இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுதுங்க. என்ன சொல்ற? என் பொண்ணு ஏன் கஷ்டப்பட போறா? அவளுக்கு தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன கஷ்டம்? என் பொண்ணோட அருமை தெரியாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா தான் கஷ்டப்படணும். அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு பொண்ணோட மனசு தெரியாது. என்னதான் புருஷன் கூட சண்டை போட்டிருந்தாலும் அவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாது. எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சிட்டே தான் இருப்பாங்க. அப்படி ஒரு எண்ணம் மாப்பிள்ளைக்கு இருந்திருந்தா நேரம் வந்திருக்கணும்ல. சும்மா எதையாச்சும் சொல்லிட்டு இருக்காத.